கொழும்பு வார்ட் பிளேஸில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் செயற்பட்ட விதம் குறித்து பிரதமர் அறிக்கையொன்றை கோரியுள்ளார். இது தொடர்பில் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் திலக் மாரப்பனவுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை வழங்கியுள்ளதாக பிரதமர் ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அமைச்சருடன் பிரதமர் நேற்று விசேட பேச்சுவார்த்தை ஒன்றையும் நடத்தியுள்ளதாக பிரதமர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தபோது கைதான 2 பிக்கு மாணவர்கள் உட்பட 39 பேரும் கொழும்பு பிரதமர் நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட பகுதியில் வாகன நெரிசல் மற்றும் மக்களுக்கு ஏற்பட்டிருந்த இடையூறுகளை தவிர்ப்பதற்காக மாணவர்களை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர கூறினார். இதன்போது நீர்த்தாரை, கண்ணீர் புகை மற்றும் தடியடி பிரயோகங்களை போலீசார் நடத்தினர். இதேவேளை மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் மீது நடத்தப்பட்ட போலீஸ் தாக்குதலை கண்டித்து முன்னிலை, சோசியலிச கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகியன அறிக்கைகளை விடுத்துள்ளன. ஆட்சியாளர்கள் போலீசாரை ஈடுபடுத்தி மாணவர்களின் போராட்டத்தை ஒடுக்குவதனூடாக எதிர்காலத்தில் பாரிய பிரச்சினை எழக்கூடிய வாய்ப்புள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சி தெரிவித்துள்ளது. இலவச கல்வி உரிமைகளுக்காக குரல் எழுப்புகின்ற மாணவர்களை ஒடுக்குவது அவர்களின் பிரச்சினைகளுக்கான நிரந்தர தீர்வாக அமையாதெனவும் முன்னிலை சோசியலிச கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை மாணவர்களின் மீதான தாக்குதலின் பொறுப்பை அரசாங்கமே ஏற்க வேண்டும் என அறிக்கை ஒன்றின் மூலம் மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அரசாங்கத்தின் வழிமுறையை கண்டிப்பதாகவும் அந்த கட்சி அறிவித்துள்ளது. அனைத்து உயர்தேசிய கணக்கீட்டு டிப்ளோமா பாடநெறியை பயிலும் மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் மேற்கொண்ட பிரயத்தனங்களின் போது காயமடைந்த 6 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வணிகவியல் பாடநெறிக்கு சமமான அங்கீகாரத்தை தமது பாடநெறிக்கும் வழங்குமாறு வலியுறுத்தி இந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.